இனிய காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று கோரஜ ஆசனம். இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஆசனங்கள் தான். இதுவும் கொஞ்சம் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி செஞ்சோம்னா மிகவும் இளமையாகவும் எளிதாகவும் செஞ்சிடலாம். இளமையாக இருக்கணும்னா இந்த ஆசனத்தை செஞ்சிடலாம். எப்பொழுதும் ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி தினமும் காலை எழுந்திரிச்ச உடனே நல்லா காலம்பர வச்சுன்னு மலச்சிக்கல்லாம் போக்கிட்டு பல்ல விளக்கிட்டு காலை கடன்லாம் எல்லாத்தையும் கழிச்சிட்டு நல்ல முதிர்வான டைம், அதாவது காலம்பர எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த டயத்தில் எழுந்திரிச்சா மிகவும் சிறந்தது. ஒரு 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் நல்ல பிரம்ம முகூர்த்தம். எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் நல்ல அன்னையிலே நல்லாயிருக்கும். அந்தமாரி ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சாலே காற்றோட புது காற்று, கடல் காற்றோட புது காற்றாக இருக்கும். அந்த காற்று வந்து நல்ல குளிர்ச்சியான காற்றாக வந்து உள்ளார வரும். அது வந்து மிகவும் சிறந்த காற்று. அதை வந்து சுவாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா அன்னைக்கு பொழுது நல்லா சிறப்பாக இருக்கும். சரி, இந்த ஆசனம் எப்படி செய்ய போகிறோன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு முறை செய்ய போகிறோம். ஒரு முறை உடலில் இருக்க பயிற்சி செஞ்சுட்டு அதை ஒரு முறை செய்வோம். அதன் பிறகு வந்து ஒரு பழங்கள், அதாவது பழம் திங்கிறோம் இல்லையா, அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதன் பழம் சாப்பிட்றதுனால அதோட பழங்கள். அதன் பிறகு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை செய்து அதனோட விளக்கம், அந்த செஞ்ச பிறகு அதோட விளக்கங்கள் அதை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி பதில், தினமும் ஒரு கேள்வி பதில். அப்புறம் இடையில வந்து மூச்சு சுவாசம், ஒரு ஆசனம் செய்து முடித்த பிறகு மூச்சு ஒரு 5 மூச்சை கவனிக்கிறோம். அதன் பிறகு தான் நம்ம வந்து இந்த ஆசனத்தை முடிக்க போகிறோம். சரிங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிடத்துலேருந்து 15 நிமிடம் வரைக்கும் நம்மளோட நேரம். ஒரு வீடியோங்கிறது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்காக கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த நேரம் ஆகிடுது. 10லேருந்து 15 நிமிஷம் வரை முழுமையாக பாருங்கள். நாங்கள் முழுமையாக பார்க்கும்போது தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது கடைசியாக உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் உங்கள் ஆசனத்தோட நிலைகளை பற்றியும் அதில் காரணங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோமோ அத்தனையும் வந்து சேரும் உங்களுக்கு. சரி, இன்று செய்யக்கூடிய ஆசனம் கோரஜா ஆசனம். இந்த கோரஜா ஆசனம் வந்து தியான நிலைக்கு செல்லக்கூடிய ஆசனம். அதற்கு முன்னாடி கால்கள் நல்லா ஊன்றனால கால்களுக்கான பயிற்சி, உடலில் இருக்க பயிற்சிகளை கொஞ்சம் நகர்ந்து நல்லா இடைவெளி விட்டு நல்லா செய்யுங்க. பயிற்சியில் கொஞ்சம் காலை முதல்ல மடக்கி எடுங்க. காலை நல்லா மடக்கி, காலை நல்லா ஒரு காலை மடக்குங்க. மடக்கி எடுங்க. ஒரு காலையும் இப்படி மடக்கி எடுங்க. மடக்கி எடுங்க. ஒரு 5 எண்ணிக்கை. அடுத்த கால் ஒரு 5 எண்ணிக்கை. உட்காந்த நிலையில் பவன முத்தாசனம் செய்வோங்களா, அதுமாதிரி 2 காலையும் மடக்கி நல்லா வைத்துட்டா மடக்கி பிடிங்க. 2 காலையும் மடக்கி பிடிங்க. அப்படி பிடிச்சிங்க. அப்படி முடிச்சு பிடிங்க. சரி, 1 2 3 4 5. ஏன்னா காலை கொஞ்சம் வலுப்பட்டுறதாக போதும். அடுத்தது கையை கொஞ்சம் வலுப்பட்டுறதாக கையை கொஞ்சம் சொல்லிட்டீங்க. கையை கொஞ்சம் சொல்லிட்டீங்க. 2 கையும் சொல்லிட்டீங்க. கையை சொல்லிட்டீங்க. ரைட்டு. சரி, மனசை நல்லா ஒருநிலைப்படுத்திங்க. ஒரு கண்ணை மூடி ஒரு 3 நிமிஷம் இந்த ஆசனத்தை நான் நல்லபடியாக செய்து முடிக்கணுங்கிற ஒரு 3 நிமிஷம் அவங்க மனசுக்குள்ளார ஒரு கண்ணை மூடி ஒரு தியானத்தை எடுத்துங்க. சங்கல்பம் பண்ணிக்கிங்க. ஒரு 3 நிமிஷம் சங்கல்பம் பண்ணிக்கிங்க. உங்கள் மனசுக்குள்ளாரே சங்கல்பம் பண்ணிக்கிங்க. சரி, சரி, ரைட்டு. கண்ணை முடிச்சிங்க போதும். இப்போ இந்த கோரஜ ஆசனத்துக்கு நீங்கள் போகலாம். உங்களோட எண்ணிக்கைக்கு ஒரு 15 எண்ணிக்கை அளவுக்கு நின்றுங்க. கோரஜாசனம். காலை நல்லா மடக்கி நீட்டி. ரைட்டு, ஓகே, கொண்டு வாங்க. முத்திரைக்கு சிங் முத்திரையில் வச்சிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. கண்களை மூடி ஒரு 5 மூச்சை நன்றாக தியானம் பண்ணுங்கள். சுவாசனத்தில் தியானம். கண்களை மூடி தியானம். இந்த மூச்சு இருக்கு இல்லைங்களா, உள்ளார இழுக்கும்போது சுகமாக இருக்க முடியும். வயிறு நன்றாக வெளில வரும். அப்படியே மூச்சு வெளில போகும்போது வயிறு அப்படியே மெதுவாக சுருங்கி உள்ளார போய் நிற்கும். இதுதான் மூச்சு. ஒரு மூச்சுங்கிறது உள்ளார இழுத்து வயிறு வெளில வரணும். அப்புறம் வயிறு வெளியில் சுருங்கி உள்ளார போய் அடங்குற வரைக்கும் போய் தொண்டைக்குழி வரைக்கும் வந்துடுறது ஒரு மூச்சு. அப்படி வச்சு ஒரு 5 மூச்சை கவனிச்சிருப்போம். சரி, நன்றி. இப்போ அந்த 5 மூச்சை நல்லா கவனிச்சிருப்பீங்க. அதுமாதிரி கண்களை மூடி திறக்கும்போது நல்லா கையை தேய்ச்சி கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதனாலேயே கைக்கக்கூடிய சக்தி நமக்கே கிடைச்சிரும். சரி, தினம் ஒரு பழங்கிறது இன்றைக்கி எலுமிச்சம் பழம்.
எலுமிச்சை பழம். எலுமிச்சைனாலே மஞ்சள் நிறம். மஞ்சள்னால் என்ன அர்த்தம்? ஒரு மஞ்சள், எதுக்கு எடுத்தாலும் மஞ்சளை வச்சு தான் எல்லாமே ஆரம்பிப்பாங்க. மஞ்சளை மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னா மஞ்சள், மங்களகரமாக அப்படிங்கிறது மஞ்சள். இந்த மஞ்சளோட மருத்துவ குணத்தை பற்றி, எலுமிச்சையின் மருத்துவ குணம் மஞ்சளில் இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய விஷயங்களை செய்யுது. எலுமிச்சை பழத்தின் மருத்துவ குணங்களை பார்த்திங்கன்னா, ஒரு சருவோர நிவாரணி. பழம் வந்து ஒரு அனைத்து இதுக்கும் ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும், சருவோர நிவாரணி. இப்பழத்தில் வந்து வைட்டமின் சி இருக்குது. வைட்டமின் சிங்கிற அமிலம் இருக்கிறதுனால வைட்டமின் சி சத்து நல்லா ஈஸியாக கிடைச்சிரும். கொஞ்சம் இந்த பழத்தெல்லாம் புழிஞ்சு குடிக்கும்போது, எங்களோட ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தின் ராமலிங்க ஐயா வந்து இந்த பழத்தோட பற்றி எலுமிச்சை பழங்கிற ஒரு புக்கே போட்டிருக்காங்க. அதை பற்றி நான் உணர்வு எப்படி இருக்கும், எலுமிச்சை பழத்தை என்னென்னலாம் பலன் இருக்குது, என்னென்னலாம் கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் பகவானுக்கு படைக்கிற பழத்துலேயும் எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துகிறோம். அந்த அதில் ரத்தத்தை சுத்தப்படுத்தும், காய்ச்சலை குணப்படுத்தும், பித்தத்தை போக்கும், மலச்சிக்கலை விரட்டும், மண்ணீரல் வீக்கம் குணமாகும், தொற்று நோய் கிருமிகள் கொல்லும், படை, சொறி, சிரங்கு போன்றவற்றை போக்கும், இதய நோயை நீக்கும். மெக்சிகோ நாட்டில் வந்து ஒரு மனிதனோட நாள்தோறும் 2 எலுமிச்சம்பழம் உபயோகித்து ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார்கள். பார்த்துங்க, மெக்சிகோவில் இந்த பழத்தை இது பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் அவ்வளோ கிடைக்கிது, அதை பயன்படுத்துங்க. அதனால தான் கடவுளுக்கு எல்லா பழத்தையும் கடவுளுக்கு படைக்கிறான்னா, அந்த கடவுளுக்கு படைத்தா மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்துவோம். அப்படிங்கிறதுனால தான் கடவுளுக்கு படைத்தா ஒரு பக்தி பயத்தோடு அதை செய்வோம் அப்படிங்கிறதால தான் இது பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம எலுமிச்சை பழம் படுத்துவோம். அப்புறம் வந்து ராமலிங்கம் ஐயா இருக்காருங்களா, வேர்வை நாத்தம் உடலில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பழத்தை வந்து தேய்ச்சி குடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பழத்தை தேய்ச்சி குடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பானகமாக இதை போட்டு குடிக்கலாம். அப்புறம் வந்து உடலில் எங்கேயாச்சும் அரிப்பு, சிரங்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த பழத்தை நல்லா புழுமையாக தேய்ச்சி விடலாம். எரியும், கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சு அப்புறம் பட்டு போயிடும். அதனால் எந்த வித எதிர்வினையும் இருக்காது, நல்ல உடலுக்கு நல்லா இருக்கும், வேர்வை நாத்தம் இருக்காது. சரி, மீண்டும் ஒரு முறை எலுமிச்சை மருத்துவ குணங்களை ஒரு சர்வக நிவாரணியாக இருக்கும். இந்த பழம் வந்து விட்டமின் சி அதிகம் உள்ளது, ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும், காய்ச்சலை குணப்படுத்தும், பித்தத்தை போக்கும், மலச்சிக்கலை விரட்டும், மண்ணீரல் வீக்கம் குணமாகும், தொற்றுநோய் கிருமிகளை கொல்லும், படை, சொறி, சிரங்கு போன்றவற்றை போக்கும், இதய நோயை நீக்கும். மெக்சிகோ நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நாள்தோறும் 2 எலுமிச்சம்பழம் உபயோகிக்கிறான். அவங்களே உபயோகிக்கும்போது நம்ம இந்தியாவில் நம்ம உபயோகிக்கக்கூடாதா? 2 எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தக்கூடாதா? சரி, வெயில் காலத்தில் நிறைய பயன்படுத்துங்க. இந்த பழம் உடலுக்கு ரொம்ப நல்லது. சத்து, இப்போ மலையேற போகிறாங்கன்னா இந்த பழத்தை வந்து ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. மலையேற்றம் இது பண்ணுறாங்கன்னா அந்த பழம் வந்து எனர்ஜி உடனே கொடுக்கும். சி வைட்டமின் எனர்ஜியை சீக்கிரமாக கொடுத்துரும். அதுமாரி பழத்தை நீங்கள் புழிஞ்சி ஒரு சொட்டுனா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இது பண்ணிக்கிறது நல்லது. இதோட அதாவது எப்படி இருக்குன்னா, சோயை வந்து அப்படியே வயிறை புண்ணாக்கிற அளவுக்கு குடிச்சிடக்கூடாது. நல்லா ஒரு பழத்தை புழிஞ்சு குடிக்கிறோன்னா 1 சொம்பு அளவுக்கு தண்ணீரை, 1 லிட்டர் அளவுக்காச்சும் தண்ணீரை இது பண்ணி அந்த பழத்தில் புழிஞ்சி அது 2 லிட்டர் ஆக்கி அப்படி குடித்தோம்னா உடலுக்கு வந்து ரொம்ப சத்தானது, உடலுக்கு எந்த வித கெடுதலும் பண்ணாத எலுமிச்சம்பழம். சரி, மீண்டும் ஒரு முறை இந்த கோரஜாசனம் செய்கிறதுக்கு முன்னாடி உடலிழக்க பயிற்சிகளை செய்து காட்டுவாங்க. நம்ம குழந்தைகள் வந்து உடலிழக்க பயிற்சிகளை செய்து காட்டுவாங்க. இந்த மழை செல்வங்கள்னு சொல்லுவாங்க, குழந்தை செல்வங்கள். இதுதான் அருமையான குழந்தை செல்வம் ரெண்டும். மகதி ஒன்று, மகிஷா. இப்போ உங்களுக்கு வந்து மகிஷாவும் மகதியும் 2 பேரும் செஞ்சு காட்டுவாங்க. உடலிழக்க பயிற்சிகளை செய்து காட்டுவாங்க. செய்து காட்டுங்க. 2, 3, 4, 5. அடுத்த கால். 1, 2, 3, 4, 5. போதும். நேரம் கடைப்பிடிக்கிறதுக்காக கால்களை ஒரு 5 எண்ணிக்கை சுழட்டும். கால்களை 5 எண்ணிக்கை சுழட்டுங்க. 5 எண்ணிக்கை சுழட்டுறது. 1, 2, 3, 4, 5. சரி, இப்போ பவனாசத்தில் ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி கையை முதல்ல சொல்லிட்டீங்க. கையை ஒரு 3 முறை சொல்லட்டுங்க. கையை 3 முறை சொல்லட்டுங்க. சரி, போதும். இப்போது பவனாசனம் இது பண்ணி கண்ணை மூடி ஒரு பவனாசனம், யோக நிலையில் கண்ணை மூடி அப்படி யோக நிலை பவன நிலையில் இருக்குங்க. 1, 2, 3, 4, 5. போதும். கண்களை மூடி திறந்துக்குங்க. இந்த பவனாசனங்கிறது, பவனம்னா காற்றுன்னு அர்த்தம். பவனங்கிறது காற்று, பவனங்கிறது காற்று. அமுக்கிறனால வெளியில் தள்ளுறதுனா பவன ஆசனம். வெளியில் தள்ளுனா வெளியில் தள்ளுது, அந்த காற்றை வெளியில் தள்ளுது. அதனால தான் கொஞ்சம் மூச்சை அடக்கி இந்த ஆசனத்தை நின்று யோக நிலைக்கு, தியான நிலைக்கு செல்கிறதுனால இந்த ஆசனத்தை இப்படி செய்ய சொல்கிறோம். சரி, ரைட்டு, ஓகே. இப்போது மறுபடியும் இந்த ஆசனத்துக்கு போகிறீங்க. முதல்ல காலை நல்லா உள்ளார மடக்கிக்கிங்க. மடக்கி பொறுமையாக 2 பேரும் 2 காலை மடக்கி வைங்க. ஆசன நிலைக்கு வாங்க, பொறுமையாக வாங்க. நல்லா கைகளை சிங் முத்திரைக்கு கொண்டு வாங்க. முதல்ல சிங் முத்திரைக்கு கொண்டு வாங்க.
எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். பொறுமையாக ஆசனத்தை கலைத்து கண்களை மூடி 5 மூச்சு சுவாசங்களை கவனியுங்கள். நன்றி. இப்போ கவனிச்சிருப்பீங்க இந்த ஆசனங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னா, கால்களை நல்லா மடக்கி இருக்கிறதுனால கால் நல்லா வலுப்பெறும். தியான நிலைக்கு இருந்தால் மட்டும்தான் சிங் முத்திரை இருந்தால் தியான நிலைக்கு போயிடலாம். சிங் முத்திரை எப்போதும் தியான நிலைக்கு கொண்டு போகிறது தான் சிங் முத்திரையில் இருக்கும். அதனால தான் இந்த கோரஜாசனம் செய்கிறது வந்து எல்லாருக்கும் கடினமான ஆசனம் தான். எல்லோரும் செஞ்சிட முடியாது, எடுத்த உடனே செஞ்சிட முடியாது. காலெலாம் மரமரப்புலாம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து வயிற்றில் இப்போ நல்லா உட்காரனால இந்த ஆசன வாய்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனால் சுருக்கப்படும். இந்த கல்யாணம்லாம் இது செய்யும்போது இந்த உறுப்பு இருக்குங்களா, ஆசன உறுப்புகள் நல்ல பலம் பெறும். அப்போ வந்து நல்ல உடலுறவு கொள்கிற அளவுக்கான விஷயங்கள் இதை கிடைச்சிடும். அதனால் இந்தமாரி நின்று நல்லா செய்கிற ஸ்ட்ரென்த்தாக நேராக நிற்கிறவங்களுக்கு நல்ல உடலுறவு கொள்ள முடியும். அதனால் இந்த ஆசனங்களை கல்யாணம் முடிவு உள்ளவங்க நிறைய செய்யுங்க. இந்த ஆசனங்களை செய்யுங்க. உடல் நல்லா வலுப்பெறும். முதுகுத்தண்டு கூணு இருக்காது. மனநிலை ஒருநிலைப்படும். இந்த ஆசனம் வந்து செய்யும்போது மனநிலையெல்லாம் ஒருநிலைப்படுத்திடும். இந்த மனநிலையை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆசனமாக இருக்கும். எப்பொழுதும் ஒரு ஆசனம் செய்யும்போது கவனமாக கவனித்து செய்யணும். எப்பொழுதும் ஆத்மார்த்தமாக செய்யணும். ஒழுக்க நெறிமுறையோட ஆத்மார்த்தமாக செய்தால் மட்டும்தான் எல்லா பலனும் கிடைக்கும். எல்லா பலனும் எப்போ கிடைக்கும்? ஆத்மார்த்தமாக செய்த முடித்தா மட்டும்தான் எல்லா பலனும் கிடைக்கும். கவனித்து செய்யணும், ஆத்மார்த்தமாக செய்யணும், தினமும் செய்யணும். செய்யும்போது தான் இந்த ஆசனங்கள்லாம் செய்து முடித்தா மட்டும்தான், இந்த கவனமாக செய்து முடித்தால் மட்டும்தான் அத்தனை பலன்கள் கிடைக்கும். நமக்கு அத்தனை பலன் கிடைக்கும். அப்புறம் வந்து எப்பொழுதும் ஆசனங்கள் செய்து முடித்த பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். எப்போதும் ஓய்வு எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஆசனம் ஒரு நாளைக்கு ஒரு ஆசனம் செய்து முடிக்கிறோம்னா சாந்தி ஆசனத்தை கண்டிப்பாக செய்து முடிச்சிடணும். அப்போ தான் இந்த ஆசனம் செய்த பலன் கிடைக்கும். சரி, இந்த ஆசனங்கள் மீண்டும் ஒரு முறை என்ன பலன் பார்த்துக்கங்க. கால் நல்லா வலுப்பெறும். தியான நிலைக்கு சென்று விடுவோம். இந்த உடல் உறுப்பு நல்லா இது பண்ணணும், இயங்கணும் அப்படின்னா கால்கள் நல்லா இது பண்ணால் உடல் உறவு கல்யாணம் இது பண்ணுறோம்னா உடல் உறுப்புன்னு நினைக்கிறவங்க இந்த ஆசனத்தை நிறைய செய்யுங்க. நிறைய செஞ்சிங்கன்னா உடல் உறவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைச்சிடும். நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைச்சிடும். நல்லா இருக்கும். உடல் உறவு கொள்றதுக்கு அருமையான ஆசனம். தியான நிலைக்கு செல்லலாம். இந்த ஆசனத்துக்கு தியான நிலைக்கு சொல்லலாம். முதுகு கூணு விழாது. வயிறு நல்லா துடிக்கும். அதனால் தொப்பையெல்லாம் குறைச்சிடும். தொப்பை, மலச்சிக்கல், அஜீரணம் எதுவுமே இருக்காது. இந்த ஆசனங்கள் செய்யும்போது தொப்பை, மலச்சிக்கல், அஜீரணம் எல்லாம் இருக்காது. சரி, ரைட்டு. தினமும் இந்த ஆசனங்களை எதில் பார்க்குறோம்னா யூடியூப்பில் தினமும் காலம்பறை உங்களுக்கு 5:30 மணிக்கு வெளியாகுது. நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள். அனைவருக்குமே இதை சொல்லுங்கள். இதை எப்படி அடுத்தவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறது? வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்கன்னா எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது? நண்பர்கள் எப்படி சொல்லணும்னா @daily simple yoga ஏன்னா ஆங்கிலத்தில் அடிச்சிங்கன்னா இடைவெளியெலாம் இல்லாமல் அடிச்சிங்கன்னா அது வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் வியூ பார்த்தீங்கன்னா அத்தனை 150க்கு மேலே ஆசனங்கள் இருக்கும். கவனிச்சிங்க. அதை பார்த்து ஃபுல்லாக முழுமையாக பாருங்கள். எல்லா ஆசனமும் நேரம் கிடைக்கும்போது அத்தனை ஆசனையும் முழுமையாக பாருங்கள். பலன்கள் நிறைய சொல்லியிருக்கோம், பார்த்து கவனிங்க. சரி, ரைட்டு. தினமும் இந்த ஆசனங்களை பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.